அனைவருக்கும் டாக்டர் பிரபுச்சந்திரனின் அன்பு வணக்கங்கள். மனிதனை மிருகம் வேட்டையாடும், இல்லை மிருகத்தை வந்து மனிதன் வேட்டையாடும், அப்படி தான் இருந்துச்சு. ரெண்டு பேருமே உணவு அப்படி தான் இருந்தாங்க. சிந்திக்க என்ன பண்ணுறான்னா ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். ஆயுதங்களை வச்சு மிருகங்களை தாக்கி தன்னை வந்து பாதுகாத்துக்கிறான். அப்புறம் வந்து அந்த ஆயுதங்களை வந்து மேன்மைப்படுத்துகிறான். நிறைய விதங்களை மாறுபட்டு இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் துப்பாக்கி கலாச்சாரம் அப்படின்னு போயிடுச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து இன்னும் அட்வான்ஸாக போய் வைரஸ் கலாச்சாரமாக ஆயிடுச்சு. ஆனால் இதுக்காக அந்த கலைகள் உருவாக்கப்படலை. ஆரம்ப காலத்தில் தன்னை தற்காத்து கொள்ள, அதுதான் தற்காப்பு கலை, பிறரை தாக்குவதல்ல. ஸோ அப்போ அந்த தற்காப்பு கலையில் மிகச்சிறந்து விளங்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். திரு ஐயப்பன் ஆசான் அவர்கள் எனக்கும் ஒரு விதத்தில் ஆசான் தான். ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அடிமுறையோட அடிப்படையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தை பற்றியுமான விளக்கத்தை சிறந்த முறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆசான். ஆசான் தன்னை சொல்வதை தாண்டி அவர் மூலமாக ஆசானாக உருவாக்கப்பட்டவர்கள் நிறையா இருக்காங்க. சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு பாடுவார், அப்புறம் டான்ஸ் ஆடுவார், அவரே வந்து திரைக்கதை எழுதுவார், அவரே நடிப்பார். இந்த மாதிரியான திறமையை நம்ம பெருசாக பாராட்டுறோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 கலைகள், ஜிம்னாஸ்டிக்கு, கும்ஃபு, கராத்தே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பம், அடிமுறைன்னு சொல்லக்கூடிய நம்மளோட பாரம்பரிய கலை, இப்படி நிறைய கலைகளை வந்து கிட்டத்தட்ட 8 கலைகளுக்கு மேலே தன்னோட கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை உருவாக்கி இன்றைக்கி ஒலிம்பிக் கேம் என்ன இருக்கோ அது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சிறப்புக்கு சொந்தக்காரர் திரு ஐயப்பன் ஆசான் அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம். வாங்க சந்திக்கலாம். ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் ஆசான், நீங்கள் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய வகுப்புகளில் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. சரி, அதாவது கலை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இல்லை இந்த கலை ஏன் நமக்கு தேவை, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு சிலம்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து நம்ம பண்ணுறது வந்து சிலம்பம் கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னா குச்சி விளையாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஆசிரியர் அடிச்சிட்டாருன்ட்டு. ஆனால் மாணவன்கிட்ட நான் அடி வாங்கினா என்ன பண்ணுவான், நம்ம ஆசானையும் நம்ம அடிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவன் பள்ளிக்கூடத்துக்கு வர ஆரம்பிப்பான். சிலம்பம்ங்கிறது போட்டிகளில் ஜெயிக்கிறதுக்காகவோ எதிரே ஜெயிக்கிறதுக்காகவோ நாங்கள் ஃபஸ்ட்டு உருவாக்கலை. ஸோ இங்கே என்னன்னா, இங்கே ஒரு சில நெளிவு சுழிவுகளை நாங்கள் கம்பு சுத்தம் போது நெளிவு சுழிவுகளை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். இந்த நெளிவு சுழிவுகளை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பள்ளிக்கூடமாக, அவன் படிக்கிற பள்ளிக்கூடமாக இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், அவனோட மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், இனிவன் வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், எந்த விஷயம் அவனுக்கு ஏற்படுகிற ப்ராப்ளங்கள் என்ன பண்ணுவான், அவங்க சால்வ் பண்ணிக்குவான். ஆல்ரெடி இங்கே ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுனால, இந்த நெளிவு சுழிவம் பார்த்ததுனால அந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ சிலம்பம்ங்கிறது சில அன்பு ஆட்டம் தான் சிலம்பாட்டம்னு கொண்டு வந்தோம். சிலம்பம் வந்து எதிரியை ஜெயிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இது அவன் லைஃப்பில் அவன் ஜெயிக்கணும், அவங்களோட அம்மா அப்பா அவங்களோட மனைவி குழந்தைங்களோட சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். புத்தர் சொன்ன விஷயம்தான், எல்லாத்தையுமே சந்தோஷமாக முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ சந்தோஷமாக முடிச்சுட்டு வர்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் நாங்கள் இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்கோங்க. ஓகே, சிலம்பத்தை வந்து ஒரு தற்காப்பு கலைன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் தன்னை காத்துக்கொள்வதற்காக பயன்படுதுன்னு சொல்ல முடியுமா? பிரபு, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். தற்காப்புன்னு சொல்கிறீங்களே, எதை தற்காப்புன்னு சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தற்காப்புங்கிறது எதை சொல்ல வரீங்க? நான் தற்காப்புனா என்ன, நான் பாதுகாத்துக்கிறேன், மற்றவங்க அடிக்க வரானா அவங்க கிட்ட பாதுகாத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். இது நீங்கள் சொல்கிறது தற்காப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிறது சண்டை போடுறதுங்கிறது. சரி, தற்காப்பு அப்படின்னா என்னன்னா, வயதான காலத்தில் இப்போ உங்களுக்கு என்ன பிரபு, ஒரு 35 வயசு இருக்குங்களா உங்களுக்கு? சொல்லக்கூடாது, கேமரா முன்னாடி சொல்லக்கூடாது. ஓகே, ஒரு 95 வயசுல நீங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்காக, சரி, நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, ரெஸ்ட் ரூம் போற இடம் ஒரு 100 மீட்டர் இருக்கு அப்படின்னா, அப்ப உங்களை நீங்க தற்காத்துக்கிறதுக்காக பயன்படுத்தி பார்த்தீங்களா, ஒரு குச்சி நீங்க போறதுக்காக பயன்படுத்துங்களா, அதுதான் தற்காப்பு ஒழிஞ்சு சண்டை போடுறதோ எதிரிடத்தை காப்பாத்திக்கிறது பேரு தற்காப்பு கிடையாது. தன்னை காத்துக்கணும். நான் யூரின் போறதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் யாரோட உதவி இல்லாம நீங்க போகணும், அதுதான் தற்காப்பு ஒழிஞ்சு சண்டை போடுறது தற்காப்பு கிடையாது. பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வரலாறு சொல்றாங்க. ஒரு இந்த கலை உருவானுச்சுன்னு யார்ட்ட கேட்டோம்னா பல கதைகள் வருது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பேர் வச்சுக்கிறாங்க, ஒவ்வொரு விதமான முறைகளை பின்பற்றுறாங்க. முதல்ல இந்த கலை எப்படி உருவானுச்சு, இந்த கலை இன்றைக்கி இருக்கக்கூடிய பரிமாணத்தில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன். மனுஷன் எப்போ உருவானான்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானான்னு சொல்லுவோம். அப்புறம் ஆற்றங்கரையில் உருவானாங்கன்னு சொல்லுவோம் நம்ம. அப்புறம் என்ன சொல்லுவோம், ஆதாம் ஏவாளா இருந்தோன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ எப்போ மனுஷன்ற மிருகங்களை தாண்டி மனுஷன்னு ஒருத்தர் எப்போ உருவானானோ அப்போவே தான் சிலம்பம் உருவானுச்சு. சிலம்பம்னா அப்படின்னா அதுக்கு சண்டை போடுறதுக்காக உருவானுச்சா? அது கிடையாது. மனுஷன் உருவாயிட்டான், உருவான உடனே அவனுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா
தான் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு. ஒரு உணவு தேடாததாக இருக்கட்டும், பொருள் தேடாக இருக்கட்டும், எதுக்காகவும் தான் உட்கார்ந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது. ஸோ தான் இடத்துலேருந்து கொஞ்சம் 100 மீட்ரு 500 மீட்ரு பயணிக்கணும்னாலே மனுஷன் நீ சொல்கிறதா ஆற்றங்கரையில் உருவானான்னு சொன்னீங்க, ஆதாம் எவ்வளோ என்னங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ தான் ரோடு கிடையாது, கார் கிடையாது, இது கிடையாது. ஸோ நடைமுறை பாதைகளை ஃபுல்லாக முள்ளுகளும் கற்கள் தான் கடந்துச்சு. ஸோ முள்களை விளக்கிறதுக்காகவும் கற்களை விளக்கிறதுக்காகவும் தான் ஒரு மனுஷன் முறையற்ற ஒரு கம்பை கையில் எடுக்கிறான். அதைத்தான் நாங்கள் சிலம்பம்னு சொல்கிறோம் நம்ம. சரி சரி. அப்போ முறையற்ற சிலம்பம் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு நம்ம விளக்கிக்கிட்டு போகிறது, முள்களை விளக்கிக்கிட்டு நகர்ந்து போகிறான். ஸோ நகர்ந்து போகும்போது என்னது, அவனுக்கு உணவு தேவைப்படுது. உணவு தேவைப்படும் போது காய்கனிகளை அந்த கம்பால் அறுக்கிறாங்க, உலுக்கி சாப்பிட்றாங்க. ஸோ முள்ளை தள்ளும் பொழுது ஒரு டெக்னிக் அங்கே கண்டுபிடிக்கிறாங்க, உருவாகுது. கண்டுபிடிக்கல, இதை கண்டுலாம் பிடிக்க முடியாது. இயற்கையாக என்ன பண்ணுது, முள்ளை தள்ளும் போது ஒரு பாடம் உருவாகுது. அந்த காய்கனிகளை அடிக்கும் போது உளிக்கும் போது அப்போ ஒரு டெக்னிக் உருவாகுது. இப்போது நாய் நரிகள்கிட்டருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக சின்ன டெக்னிக் என்ன பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க. அதன் மூலியம் என்ன பண்ணுது, அவங்களுக்கு இப்போது அங்கே ஒரு பாடம் உருவாகுது. ஃபஸ்ட்டு முள்களை தள்ளுறதுக்காக சின்ன சின்ன உணவு பசியை போக்கிக்கிறதுக்காக சின்ன சின்ன நாய் நரிகள்கிட்டருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷன் வந்து மூவ் ஆகுறாங்க. நகர 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 பாடங்களும் உருவாகிட்டு இருக்கு. சரி, அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க, தூங்கலாம் அப்படின்னு போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க, அந்த கம்போட அப்போல்லாம் எங்கே தூங்கினாங்க, கோயிலுக்குள்ளே தான் தூங்கினாங்க, மரத்து கிளைகளில் தான் தூங்கினாங்க. அப்போ முறையற்ற கம்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ண முடியல, அந்த குகைக்குள்ளெல்லாம் போக முடியல. அப்போ முறையற்ற கம்பை முறையான கம்பை என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. அப்போ தான் அறிவு அவங்களுக்கு வளருது. ஸோ நான் வந்து மனுஷனால் சிலம்பம் உருவானுச்சா, சிலம்பத்தால் மனுஷன் உருவானுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ எப்படின்னா மனுஷனால சிலம்பம், அதாவது சொல்லுவாங்களா, ஆசிரியனால மாணவனா, மாணவனால ஆசிரியரா, அதே மாதிரி தான். ஸோ சிலம்பத்தால் அதே தான். இப்போ சிலம்பம் பண்ணாதான் மனுஷன் மாறுறாங்க. அந்த சிலம்பம் அந்த ஒரு முறையற்ற கம்பு முறையாக மாறுது. அதை கோவிலை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, இப்போ பயன்படுத்துகிறாங்க. சரி, அந்த முறையற்ற கம்பில் ஒரு என்ன பண்ணுறாங்க, அடுத்தது ஒரு கிளைகளில் ஏறணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து அந்த முறையற்ற கம்பு முறையான கம்பாக மாறிடுச்சு. முறையான கம்பில் என்ன பண்ணுறாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, மூவ் பண்ணி நகர்ந்து போகிறாங்க. அப்போ மரக்கிளைகளில் ஏறி படுக்கணும் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பியை நம்ம வளைச்சி அது முனையில் என்ன பண்ணுறாங்க, கட்டிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, யானை பாகன் எல்லாருமே வந்து ஒரு இது கை வச்சுருப்பாங்க, அது அங்குசம்னு பேர். அதை கட்டிக்கிறாங்க. அதை மரக்கிளைகளை மாட்டி அதன் மூலயமா என்ன பண்ணுறாங்க, அவங்க மேலே ஏறுறாங்க. அதன் மூலயமா அடுத்த லெவலுக்கு முன்னேறுறாங்க. அப்புறம் அதை விட என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய மிருகம், காட்டு எருமை, அந்த மாதிரி பெரிய மிருகங்கள் என்ன பண்ணுது, அவங்க நெருங்கி வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முனையில் ஒரு கற்களை நம்ம கட்டலாம் அப்படிங்கும்போது முனையில் என்ன பண்ணுறாங்க, கற்களை கட்டுறாங்க. அதான் நீங்கள் சொல்லி நம்ம வேல்கம்பு வச்சு அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் நிறைய பேர்கள் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம. ஆனால் என்னென்னா, முறையற்ற கம்பு முறையான கம்பாக மாறுது, முறையான கம்பு அங்குசமாக மாறுது, அங்குசம் என்ன ஆகுது, இப்போ வேல்கம்பாக மாறுது. வேல்கம்பு வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க டெக்னிக்ஸை அப்போ நாய் நரிகள்லாம் நம்ம குத்தி கொள்கிறாங்க. அப்போது அவங்க குத்துகள், குறவஞ்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிலம்பத்தில் நிறையா வகைகள் இருக்குது. குறவஞ்சி, நாகபாசம், பனையரி, தேவரடி அப்படின்னு நிறையா சொல்லிட்டு போகலாம். சரி, இந்த மாதிரிலாம் ஏன் இவ்வளோ பேர்கள் உருவானுச்சு, என்ன எப்படி இவ்வளோ பிரிஞ்சாங்க அப்படின்னா, ஒரு முழு தேங்காயை செதற்காயாக உடைச்சிட்டாங்க. ஸோ அந்த செதற்காயில் என்ன பண்ணுது, சில்லாக ஒரு இடத்துக்கு கிடைக்குது, போக ஆரம்பிச்சிருது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு, ஏன் இத்தனை அடிகள் இருக்குது, ஏன் இவ்வளோ பிரிஞ்சிருக்குன்னா, தேங்காயை உடைச்சதுனால சில்லாக பிரிஞ்சுட்டாங்க எல்லாருமே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர்களை வச்சுக்கிட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனக்குழுக்கள் பிரிஞ்சது மாதிரி, மனித இனக்குழுக்கள் பிரிஞ்ச மாதிரி கலை பிரிஞ்சிருச்சு. மக்கள் உருவாகும் போது தான் இவன்ட்ட உள்ள பொண்ணையும் பொருளையும் அவன் எடுக்க பார்க்குறான், அவன்கிட்ட உள்ள பொண்ணும் பொருளை இவன் எடுக்க பார்க்குறான். அப்போ தான் அது சண்டைகள் வருது. அப்போ சண்டை வரும்போது முனையில் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது என்ன பண்ணால் வேல்கம்பு இருக்குது. ஸோ வேல்கம்பு முனையில் மட்டும் தானே ஷார்ப் இருக்குது, முழுமையாக நம்ம ஷார்ப்பாக்குவோம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு மூளை வேலை செய்யுது, யோசிக்குது. அப்போ தான் என்ன பண்ணுறான், வாழ்வீச்சு, நெடுவாழ் வீச்சுன்னு வாழ்வீச்சு உருவாகுது. வாழை வச்சு என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் அடித்து மோதுறாங்க, வெட்டிக்கிறாங்க. அப்போ வாள் உடையுது.
ஸோ பெரிய வாள் நெடுவாளை வச்சு ஒரு சண்டை போட்டிருக்காங்க. அதன் மூலயமா ஒரு டெக்னிக்ஸ் உருவானுச்சு. வாள் உடஞ்சோன்னா அது குருவாலா மாறுது. அந்த குருவாலை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்பயும் சண்டை போடுறாங்க. அப்போ என்ன உருவாகுது, என்ன சொல்ல போயிட்டேன் நான், டெக்னிக்ஸ் உருவாகுது, நாலேஜ் வளருது அப்படிங்கிறது தான் விஷயமே. அதுவே உருவாகுது, அதுவே தான் உருவாகுது. யாரும் கண்டெல்லாம் பிடிக்கல, இது இயற்கை தானே. இது சிலம்பம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு இயற்கை சம்மந்தப்பட்டது தான். என்னன்னா இப்போ குருவால் நம்ம வந்து குருவாலை வச்சு சண்டை போடுறாங்க, பாறைகளில் அடிக்கிறாங்க, குருவாலும் உடையுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வெறும் இந்த புடி மட்டும் தான் இருக்குது. அந்த புடியை மட்டும், அந்த புடி தான் இருக்குது. அந்த புடியை வச்சு என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. அந்த புடியில் நம்ம வந்து பாறைகளில் மோதி உடையுது, அதுவும் உடையுது. அப்போ நிராதபாணியாக ஆகுறாங்க. ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, தன்னோட வெறும் கைகளை வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு உருவாங்க. அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம் குத்து வெர்சன்ட்டு. இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அதை கராத்தே. கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, கையும் சேலை இழக்குது. சரி, கை தான் சேலை இருந்துச்சுன்னு என்ன பண்ணுறான் மனுஷன், காலை வச்சு சண்டை போட்டான். அது இன்னைக்கு டேக்கோண்டோ அப்படின்னு பேரில் போயிட்டு இருக்கு. காலால் ஃபைட் பண்ணுறான், காலும் செயல் இழக்குது. அப்போ என்ன பண்ணுறான், மனுஷன் நேருக்கு நேரு மோதிடுவோம். அப்புறம் உடம்பு என்ன பண்ணுறாங்க, மோதுறாங்க. அது இன்னைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, ரெஸ்லிங் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஸோ இப்படி உருவாகி கடைசியில் அதாவது ஆர்ச்சர் இன்னைக்கு வந்து எட்டிலேருந்தே மனுஷனை நம்ம ஒருத்தர் மோதிக்க வேண்டாம், லாங்கில் இருந்தே நம்ம பண்ணலாமே. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த வில்லம்பு உருவானுச்சு. இன்னைக்கு தான் ஆர்ச்சரின்னு இன்னைக்கு கொண்டு வந்து அது இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன உருவானுச்சு, இந்த துப்பாக்கி கலாச்சாரங்கள் உருவாகி இன்னைக்கு நமக்கு போயிட்டு இருக்கு. ஸோ கம்பு தான் கன்னா மாறி இருக்கு.